ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட் சொல்ல பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பியில் இந்த டைம் செக்ஷன் கண்ட்ரோலாக கேட்ட ஒரே கொஸ்டின், அதாவது ரெண்டு கொஸ்டின் ரெண்டுமே ஒரே மாடல் தான். கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் மாறுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சாலிட் சர்க்குலர் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ சிலிண்டரோட ஃபார்முலா என்ன? πr ஸ்கொயர். ஓகேவா? πr ஸ்கொயர் வச்சு ஸோ இதே வந்து நம்மளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் தன்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ்னால 2πr. ஸோ 2πrல நம்ம ஆரை கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 88 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 2 மட்டும் இங்கே அனுப்பிவிட்றேன். ஸோ அப்போ 1 11 அப்படி சாரி 4 அப்படின்னு சொல்லி வரும். அதாவது 44 வரும். இப்போ பையும் நான் இங்கே அனுப்பிவிட்டேன் அப்படின்னா பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 7 அப்படியே நம்ம மேலே அனுப்பிடுவோம். ஸோ இதை அடிக்கிறப்போ 1. ஸோ அதாவது இங்கே 11 அடிச்சுக்குவோம், இங்கே வந்து 22 அடிச்சுக்குவோம், இது வந்து 1 2 அடிச்சுக்குவோம். ஸோ 2 × 4 எவ்வளவு? ஸோ 2 × 7 எவ்வளவு? ஸோ 14. அப்போ எனக்கு ஆரோட வேல்யூ வந்து 14 கிடச்சிருச்சு. இப்போ இந்த πr ஸ்கொயரில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ 14 × 14 அதாவது 2 தடவை நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஹச்சோட வேல்யூ வந்து 153 கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நான் 22/7 மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இதை அடித்தேன் அப்படின்னா 2ன்னு வருமா? ஸோ நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டிஜிட், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனில் எல்லாமே லாஸ்ட் டிஜிட் மாறி தான் இருக்குது. அப்போ லாஸ்ட் டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது. அப்போ 2 2s 4, அந்த 4 அப்படியே வச்சுக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் 4 லாஸ்ட் நம்பர் இருக்குது. 4 4s 16 வருமா? அதில் 6 நான் கடைசி வச்சுக்கிறேன். அப்போ 6 3s 18 வருமா? அப்போ எனக்கு 8 தான் லாஸ்ட் நம்பர் முடிய போகுது. ஸோ அப்போ எங்கே இருக்குது? ஸோ இதான் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள், ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இது வந்து செக்ஷன் கண்ட்ரோலாக கேட்டாங்க. மேபி அடுத்த ஷிஃப்ட்டில் அடுத்த எக்ஸாம்ஸில் கேட்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் அதே மாதிரி 2πr கண்டுபிடிங்க. ஸோ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு 220 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சி πr ஸ்கொயரில் சப்ஸ்டிட் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ எனக்கு ஆரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 35 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அந்த 35 நம்ம இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். அதாவது πr ஸ்கொயர் கட்சியில் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 22/7 × 35 × 35 ஸோ அப்போ ஹச்சோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க 60 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து லாஸ்ட்டாக வந்து ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் த வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த வாட்டர் வந்து எவ்வளோ ஃபில் ஆகும் கேட்குறாங்க, ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு கேட்காங்க. இதில் இங்கே சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு நம்மக்கிட்ட லிட்டரில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் 1000 வந்து டிவைட் பண்ணணும். சப்போஸ் இங்கே மீட்டரில் கொடுத்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி லிட்டர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் 1000 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே சென்டிமீட்டரில் இருக்கிறனால ஸோ இங்கே லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரு 1000 வந்து கீழே வந்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதை நீங்கள் அப்படியே அடிங்க 5. ஸோ இது ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 231,000 வரும். ஸோ கீழே ஒரு 1000 இருக்குது. ஸோ அதை அடிக்கிறப்போ நம்மளுக்கு ஆன்சர் 231 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் நம்பர் ஒரே போல் இல்லை, வித்தியாசமாக கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மேட்டே ட்ரை பண்ணுங்கள், எந்த சம்மாக இருந்தாலும். ஸோ கண்டிப்பாக அடுத்த சம்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr போடணும். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் லெட்டரில் கேட்குறாங்க அப்படின்னா சென்டிமீட்டரில் கேட்குறப்போ 1000 வச்சு டிவைட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.